குவாரிகளில் மெகா முறைகேடு மொத்தமாக முடிக்க சிஎம் விஜய் முடிவு. தவிக அரசு அமைந்ததிலிருந்து விறுவிறுவென சில வேலைகள் நடந்து வருகிறது. 717 டாஸ்மாக் மூடுவதற்கு உத்தரவு, சிங்கப்பெண்கள் படை என சில குறிப்பிடத்தக்க அரசின் முடிவுகள் மக்கள் வரவேற்பை பெற்று வருகிறது. மேலும் முதல்வர் விஜய் காலை 10 மணிக்கு அலுவலகம் வந்து மாலை வரை தினமும் அதிகாரிகளை பார்ப்பது, அனைத்து துறையினரையும் கலந்தாலோசித்து ஆய்வு செய்வது என சில நடவடிக்கைகளில் ஈடுபடுவது பாராட்டுக்கு உள்ளானது. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, பெண்கள் தொடர்பான விவகாரம் என சில விவகாரங்கள் எதிர்க்கட்சிகள் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மணல் குவாரி விவகாரத்தில் முதல்வர் விஜய் அவர்களின் அதிரடி நடவடிக்கை மக்களின் கவனத்தை, குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கும் மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த 2 வாரம் அமைச்சர் பிரபு விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிரடி ரெய்டில் ஈடுபட்டார். இந்த ரெய்டில் பல குவாரிகள் சிக்கியுள்ளது. மணல் குவாரி விவகாரத்தில் மணல் அள்ளுவதற்கு 0.9 மீட்டர் அளவு மட்டுமே அள்ள வேண்டும் என்கிற விதிமுறை உள்ளது. அதேபோல கல் குவாரி அமைப்பதற்கு 1.5 மீட்டர் அளவு மட்டுமே எடுக்க வேண்டும் என்கிற விதிமுறை உள்ளது. ஆனால் பல கல் குவாரிகள் சுமார் 3 மீட்டர் அளவில் அரசாங்க விதிகளை மீறி கல் குவாரிகள் முறைகேடு செய்ததில் சுமார் 4000 கோடி வரை அபராதம் கட்ட வேண்டிய நிலைக்கு கல் குவாரிகள் தள்ளப்பட்டுள்ளது. இப்படி ஒரு சூழலில் முறைகேடு செய்த கல்குவாரி முதலாளிகளுக்கு துணையாக பெரிய தில்லாலங்கடி வேலையே நடந்துள்ளது. அதாவது வரன்முறை சட்டம் என்கிற ஒன்றை கொண்டு வந்து சுமார் 1000 கோடி மட்டுமே அபராதம் கட்டினால் போதும் என இந்த விவகாரத்திலிருந்து கல்குவாரி முதலாளிகளை காப்பாற்றிய விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியுள்ளது. தற்போது இந்த குவாரி முறைகேடு விவகாரத்தில் மிக சீரியஸாக முதல்வர் விஜய் எடுத்துள்ளதாக கூறப்படும் நிலையிலும் அடுத்தடுத்து இது தொடர்பாக தவிக அரசு வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினால் இன்னும் இது தொடர்பாக பல மர்மங்கள் வெளிவரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கல்குவாரி விவகாரத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான தவிக அரசு புதிய விதிமுறைகளை கொண்டு வந்து ஏலம் விடப்பட்டாலே இந்த கனிம வளத்துறையில் மட்டுமே தமிழக அரசுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இதன் மூலம் தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்த பல நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த முடியும் என தவிகவினர் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் குவாரி மாஃபியா மத்தியில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் விஜய் தலைமையிலான தவிக அரசு கனிம வள கொள்ளையை தடுக்க எடுக்கும் சீரியஸான நடவடிக்கைகள் பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.